Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா கனரா பேங்கோட ஏடிஎம் கார்டு பின் நம்பர் மறந்து போச்சுனா நம்ம பேங்குக்கு போகாமலே ஏடிஎம் மிஷின் மூலம் அந்த ஏடிஎம் கார்டு பின் நம்பரை ரீசெட் பண்றது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் செய்து ஆல் இந்த ஆப்ஷனை எனேபிள் செய்யுங்க. அப்பதான் நம்ம சேனல் வீடியோ நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாம கிடைக்கும். ஓகே, இனி வீடியோக்குள்ளே போகலாம். கனரா பேங்கோட ஏடிஎம் கார்டு பின் நம்பர் மறந்து போச்சுன்னா கனரா பேங்க் ஏடிஎம் மிஷினில் மட்டும்தான் அந்த பின் நம்பரை ரீசெட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஏடிஎம் மிஷினில் ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் டூ நாட் ரிமூவ் சிப் கார்டுன்னு ஷோ ஆகுது பாருங்க. ஸோ நம்ம கார்டை வெளியில் எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இதில் லாஸ்ட் இருக்க க்ரீன் பின் ஆர் ஃபர்கட் பின் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இதில் இங்கிலீஷை செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதில் ஜெனரேட் ஓடிபி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க கரெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ பேங்க்ல கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு 6 டிஜிட்ல ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இதில் என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க கரெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய 4 டிஜிட் பின் நம்பரை செட் பண்ணிக்கோங்க. இப்போ என்டர் பண்ண பின் நம்பரை இதில் திரும்பவும் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் யுவர் பின் இஸ் சேஞ்ச்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஷோ ஆகுது பாருங்க. இப்போ மறந்து போன ஏடிஎம் கார்டு பின் நம்பரை சக்ஸஸ்ஃபுல்லாக ரீசெட் பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.